ஏய் கால்லாம் வேணாம். உளுற ஆளுக்குலாம் நான் இல்லை. எந்திரிச்சு உட்கார். ஆசி கொடுப்பீங்க நாக. கொடுத்தோன்னே தான் எந்திரிக்கணும் நாக. பரவாயில்ல உட்காரு. விழுந்தா தானா எந்திரிக்க தெரியணும். அது தடல்ல, இது தடல்ல, இதுதான் தடல்ல. புரியல. விழாம கவனமா ஆடணும். விழுந்தா தானா எந்திரிக்க தெரியணும். ஆட தெரியாத சாரதா தான் ஆடும். அந்த ஆட்டம் அல்ல. பின்ன எல்லாம் ஆட்டமா இருக்கு. எல்லா ஆட்டமும் தோக்கடிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயாத்தி என்ன கையில ரத்தம். அங்க முதலுதவி பட்டி இருக்கு. ஏன் சேலையை கிழிக்கிற? இது விலை மதிப்பு தெரியுமா? உங்களை விடவா? நான் எனக்கு என்ன மதிப்பு? நீ முத உட்காரு. இந்த பால் பழத்தை கொடுக்க சொன்னாங்க. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டு கொடுக்கறத சாப்பிட சொன்னாங்க. முகூர்த்தம் 10 மணிக்குனாக. அதுக்குள்ள சாப்பிடணும்னு சொன்னாங்க. 2 மணிக்குள்ள தூங்கணும்னு சொன்னாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வரணும்னு சொன்னாங்க. உசுரோட இருந்தா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பிரம்ம முகூர்த்தம் தான். பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, முழிப்பு வந்தா எந்திரி. சரியா? இங்க ஆரம் விசில் ஊத மாட்டாக. தடல் மாதிரி. நீ எதுக்கும் என்ன எதிர்பார்க்காத. உங்களுக்கு பசிக்கலையா? இல்ல. காலையில இருந்தே பசிக்கல. காலையில இருந்து பசிக்கல. உனக்கு பசிக்கும், சாப்பிட்டு தூங்கு. எனக்கு வேலை இருக்கு. இது எங்க அப்பாவோட பேனா. இதை சரி செய்யணும். வங்க கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. வங்க கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்கய்யா வீட்டிலையா. Shalu, come with me to the market. No, Chitti. I'm not ready to face people. Shalu, you can't hide at home forever. Everybody will stare at me, make fun of me. That will kill me. Baby, you are beautiful. That scar is a mark of your strength and resilience. Your confidence will destroy anyone who dares to ridicule you. No, Chitti. This is a cruel world. Nobody cares about anyone. No, Shalu. I love you and I will always be here for you. Trust me. Chitti, I don't think this is a good idea. Can we just go back? Shalu, it's okay. Everything will be okay. Trust me. Just a quick one, okay? What is he doing here? Is he going to attack me? I'm scared. Calm down.
Calm down, Shalu. It's okay. I'm here. Shalu, எப்படி இருக்கு? Rajesh, please leave my daughter alone. Okay, she doesn't want to see you. She's been traumatized by what has happened. ஷாலு, என்னை மன்னிச்சிரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? என்னை கோண பண்ணிட்டாங்களா? நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. It's okay, Rajesh. We can't change what has happened. We all need to move on. But the both of you need to move on separately. Auntie, with all due respect, can you stop answering for her? Shalu, I love you, ma. நம்ம தனியா போய் பேசலாம். Young man, you better watch it. Okay, I'm her mother and this is my house. I suggest you leave. Hey, this is a public place. You cannot ask me to leave. If she wants to talk to me, she can. Don't push it, Rajesh. Auntie. Rajesh, stop! I will never forgive you. என் முகத்தை பாரு. என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. இனி உனக்கு என்ன வேணும்? நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். நீ மாறுவேன்னு நம்பினேன். I was right there by your side. ஆனா உன் கோவம் ரொம்ப விலைக்கு வாங்கிடுச்சு. என் வாழ்க்கையை அழிச்சிருச்சு. ப்ளீஸ், இனி நான் முகத்திலே முழிக்க விரும்பல. இங்கிருந்து போயிடு. Shalu, let's go home, okay? We'll go later. சித்தி, wait. முடிஞ்சா மாறு. அப்படி இல்லைன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துறாத. சித்தி, let's go to the market. Shalu. Shalu, நில்லு Shalu. ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா சிவலிங்கண்ணே வரேன். சிவலிங்கண்ணே வரேன். எப்படி இருக்கீங்க? இது என்ன புதுசா இருக்கு? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா அப்பா இருக்கு இளவட்டம் கிளம்பி அளவட்டம் போடுதோ? நல்லாதான். கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு ஒரே மலப்பா இருந்துச்சு. ஊரே கூடி தேர நகர்த்துறாப்புல நகர்த்தியாச்சு. நல்லா சிறப்பாக செஞ்சாங்கள. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன? நான் என்ன பண்ணேன்? எல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால தான். மவனுக்கு என்ன செய்யணும், மருமவளுக்கு பார்த்து பார்த்து என்ன பண்ணணும். ஒரு எறும்பு ஐயா வீட்டுக்கு வந்தால் கூட அதுக்கும் கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி எடுக்க வச்சிருவேன். சிறப்பாக. அதான் நல்லா சுற்றிக்கிட்டு மற்றவங்களையும் சுற்ற வச்சுக்கிட்டு. இங்கே பாரு, உன்னை விட எங்கள் அப்பாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன உன் கையில் பிடிச்சி கொடுத்ததுக்கு. இது என்ன குண்டக்க மண்டக்க? 6 கையில் 6. உங்க கையில தான் நான். இப்படியா? என்னங்க இதை விடுங்க. என்ன விடுங்க, யாராவது வர போறாங்க. அந்த என்ன ஏன் பஞ்சாயத்து நான் படிக்கிற எவன் கேட்கறது? விடுங்க. நம்ம பிள்ளைக்கு தான் இப்படியெல்லாம் பேசக்கொள்ள தெரியுதான்னு தெரியல. ஆறு சிதம்பரம் தான். ஏன்? செங்கமலம் காலையில் அசங்காம கசங்காம அப்படியே கொல்லை பக்கம் தெரியுது. முகத்தில் ஒரு மலர்ச்சியே இல்லை. சரி, என்ன செய்யலாம்னு சொல்லு. 2 பேரையும் ஒரு 2 வாரம் பினாங்க அனுப்பிவிட்டா அங்கே அவங்களுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அது சமைச்சு போட்டு அவன் சாப்பிடணும்னு இருந்தா 2 பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கமாகும்ல. அதுவும் நல்ல யோசனை தான். சரி, அங்கே நம்ம ஹோட்டல் கிழகோட இருக்கு, சிதம்பரத்துக்கு வழி தெரியும், அமுச்சுடுவோம். சரி. பா ஒருத்தன் இல்லை கூப்பிட்றான். அவங்கள வேணா பினாங்குக்கு அனுப்புவோம். நம்ம வேணா மலக்கா போவோமா? பிள்ளை கூப்பிட்றான், போங்க.
பா வரேன்டா ஒருத்தர் நேரம் கட்ட நேரத்தில். என்ன ஜேம்ஸ், அந்த பையன் ரொம்ப நேரமாக யாருக்கும் காத்துட்டு இருக்கான். சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தீங்க? தெரியலண்ணே, இப்போ தான் 2வது கப்பு காஃபி போய் கொடுத்தேன். பார்வையே சரியில்லை. பார்க்க நல்ல பையன் மாதிரி தானே இருக்கான். இருக்கட்டும்ண்ணே, அதுக்கு. Hello, uncle. ஹாய்மா. Hi, James. Hi, Ramu. So sorry. So sorry. Interview guest லேட்டாக வந்துட்டாங்க, அதனால தான் டிலே ஆச்சு. நேராக இங்கே தான் வரேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். இல்லை பரவாயில்ல, என் கிளைண்ட்ஸ் நீ பார்க்க லேட்டாக வருது என் தொழில் அடிக்கடி நடக்கிறது தான், எனக்கு பழகிடுச்சு. Wow, looks like someone is really upset. ராமு, எனக்கு புரியுது, உங்களுக்கு பங்க்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம் இல்லை. இட்ஸ் ஓகே. ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கேன்ல, கண்டையில் வேலை பார்க்குற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ யார் அவனா? அவனே கூப்பிட்டு கேட்டுருவோமா? கூப்பிட்டு நானே கேட்குறேன். ஆர்டர் பண்ண முடிவு பண்ணுற போல இருக்கு. நான் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன். ஆர்டர் எடுப்பா. சார் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த முதல்ல முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன்? Do you have a problem? நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கடையில் தான் யாரும் இல்லையே, லேட் ஆர்டர் பண்ணால் உன் குடி முழுகிருமா? சார் நான் வேலையை தான் செய்கிறேன். மேம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஏய் பேசிக்கிட்டு இருக்கிற, அங்கே கேள்வி கேட்குறேன். அறிவில்ல, தண்ணி நீ ஊற்றிட்டு பழி ஏன் மேலே போடுறீங்க? ராமு ப்ளீஸ் காம் டவுன். சுமார் இருக்கும் செய்யறது வெயிட்டர் வேலை, திமிரு பார்த்தியா? ராமு, இப்போ எதுக்கு அவர் வேலையை வச்சு அவர் ஹியூமிலேட் பண்ணீங்க? அவர் என்னோட ஃப்ரெண்ட், நான் தான் அந்த வேலையை அவருக்கு வாங்கி கொடுத்தேன். ஓ ஃப்ரெண்டா? அதான் சப்போர்ட் பண்ணுறியா? ஐயோ அப்படி இல்லை. அவன் மேலே ஊற்று என்ன தெரிஞ்சிருக்கும், நீ பிளான் பண்ணி தானே வர வச்ச. ராமு ப்ளீஸ் காம் டவுன், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஹலோ போத் ஆஃப் யூ. பா உங்கள் பேனாப்பா நல்லா எழுதுது. என்னப்பா உங்ககிட்ட தானே இருக்கு, பத்திரமா பார்த்துக்க. சட்டை இப்போ தான் துவைக்க போட்டேன், புறவை பார்க்கலாம். சரிப்பா. பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. மருமவ சாப்பிட்ருக்கோம்ப்பா. கவனிக்கணும், கவனிக்காத மாதிரி கவனிக்கணும். ஒரே நம்மளை கவனிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு, ஆனால் கொண்டவ மட்டும்தான் கவனிப்பா நமக்கு என்ன பண்ணணும்னு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துன்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறாரே, ஆறு நினைச்சு பாடினா நினைக்கிறேன். நீ ஆறுப்பா. ஒரு குழந்தை பாலுக்கு அழுகிறதுக்கு முன்னாடியே நேரத்துக்கு பால் கொடுக்குறாளே, ஆறவ தாய். அவ பெத்தா அவ கொடுக்குறா, ஆனா அவளுக்கும் மேல ஆரோ பெத்த புள்ள நமக்காக பறிஞ்சு வந்து ஊட்டுறாளே, ஊனை உருக்குறாளே, பாசத்தை பொழியிறாளே. இந்த புறத்திலேயே தெரியுது யார் அந்த செல்வம்? தெய்வையா நமக்காக நம்மளை நம்பி பார்க்கப்பட்டு வராங்களே, அவங்க தானே. ஆமாப்பா. எந்த காரணத்துக்கும் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் அவங்கள மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. சரிப்பா. இதை ஒன்றை மட்டும் ஒரு ஆம்பளை சரியாக செஞ்சிட்டான்னா வாழ்க்கையில் அடுத்து எல்லாமே நூல் பிடிச்சாப்புல சரியாக நடக்கும். சரி, அப்புறம் கோயில்களில் திருவாசகம் தேவரெல்லாம் ஒழுங்கா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கா? நடக்குதுப்பா. நடக்கணும்யா, காலத்துக்கு நடக்கணும். தமிழில் நிறையா சங்கதிகள் பத்திரிகைகள்லாம் வரணும். இப்போ என்னமோ சொல்கிறாங்களே, அது என்னது பயாஸ்கோப்பா? எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் தமிழ் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாப்பா.
அங்கிருந்து வரவர்களுக்கு இந்த ஐயா வீடு என்னென்னைக்குமே இருக்கணும்யா. ஐயா வீடு மாதிரியே எல்லா வீடுகளும் எல்லாரையும் அரவணைச்சு வாழ வைக்கணும், வளர இடம் கொடுக்கணும். நம்ம நடராசன் பந்து விளையாட்டு பெரிய பெரிய படிப்புன்னு என்னென்னமோ பெரிய லட்சியெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். சரிப்பா. அப்போ நம்ம தேவகி ட்ரூப்பில் அடுத்த நாடகம் என்னைக்கியா? அடுத்த வாரம்ப்பா. அதில் நம்ம செங்கமலத்தையும் சேர்த்துக்கையா. சரிப்பா. நீங்கள் 2 பேரும் பேசி பழகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு வெளியூருக்கு போயிட்டு வாங்களேன். 2 வாரத்துக்கா? நம்ம 2 பேரும் தனியாக எங்கப்பா? அதான் பினாங்கில் நம்ம ஹோட்டல் கீழே இருக்க ஒன்று. பினாங்குக்கா? ஐயா, இந்த வெள்ளைக்காரங்களாம் சொல்லுவாங்களே, என்ன வார்த்தை இது? தனிமூனா? ஹனிமூன்ப்பா. அதான் ஐயா உங்கள் அம்மா சொன்னாங்க. உங்கள் அம்மா எது சொன்னாலும் அது சரியாகத்தானே இருக்கும். ஆமாப்பா. காலையில் புறப்படுங்க. காலையிலையா? இப்போ இருட்டிடுச்சுல்ல, பொறுத்து காலையில் போங்க. சரிப்பா. ஐயா, ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, நல்லா படுத்து தூங்க. நீங்களும்? நான் போகிறேன். சரிப்பா. ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. செங்கமலம், இந்தா இதை எடுத்துக்க, இங்கே இருக்கிறதையும் எடுத்துக்க என்ன. அப்புறம் இதில் குங்குமப்பூ இருக்குது, காலையில் பால் காய்ச்சி குடிக்கையில் இதையும் சேர்த்துக்க, உள்ள செக்கச்சுவேன்னு பிறக்கும். இந்தா குடி. உங்கள் மாப்பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கையில் என்னை கேட்பாங்க, அம்மா இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் எப்படிம்மா செக்கச்சுவேன்னு இருக்காகன்னு. வைகாசியில் உண்டானாதான் பங்குனியில் பேரன் பளிச்சுன்னு வந்து குதிச்சிருவான். சிதம்பரம், கோழி இப்போ தான் கூப்பிட்டுச்சு, நீங்கள் 2 பேரும் சட்டுப்பட்டுன்னு கிளம்புங்க என்ன. அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு. ஆமாம், அப்பாட்ட சொல்லணும்ல, போய் அவரை கூப்பிடுப்போம். சரிம்மா. செங்கமலம், உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லிட்டல. மா, என்ன காலையில் எழுந்துச்சிட்டிங்க? என்னன்னு தெரியலம்மா, வெள்ளனே முடிப்பு வந்துருச்சு. அப்பா எங்க? கொஞ்சம் சப்பு கேட்டாலே எழுந்திருவாரு, இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி தான் தெரியுமே, தினம் காலையில் ஹாலில் வந்து படுக்கிறதே வேலையாக போச்சு. ஆமாம், இவர் எங்க? நான் வரமா. சரி இருங்க. சரண், ஆமாம், தாத்தா இருப்ப. தாத்தா தாத்தா மா, தாத்தா எழுச்சிக்க மாட்டேங்கிறாரு. அப்பா அப்பா அப்பா. தாத்தா எந்திரிக்க மாட்டேன். பா பா பா. ஐயோ, பா எங்க ஐயா! அப்பா, எங்க ஐயா! ஐயோ! பா. என்னாச்சு? பா. ஆறுதல்